மங்காத்தா ரீ-ரிலீஸ் 2வது நாளுமே ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் சொல்லவே தேவையில்லைங்க. நேத்துமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2, பார்டர் 2 ஆக்சுவலா பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. கற்றது தமிழ் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து பறவையே எங்கு இருக்கிறாய் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பர் பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஷிக் மீரான், ஸ்ரீ பிரவீன், ஃப்ரீ டுட்டோரிங் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிறவங்க, உத்தமன் கேமிங், திவாகர் கண்ணன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மார்டி சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் நேத்து 2வது நாள், அதாவது இந்த படம் முந்தானேத்தே ரிலீஸ் ஆயிடுச்சு. நேத்து 2வது நாள் 87 லட்சம், டோட்டலா 1,62,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படம் உலகம் முழுக்க பெரிய கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் $70 மில்லியன். ஆனா இதுவரையும் $102 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தையும் பயங்கரமா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேத்து 51வது நாள் இந்தியாவில் 1,28,00,000, உலகம் முழுக்க 1,38,00,000. 1,014,84,00,000 இந்தியாலையும், 1,308,35,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மதியம் அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் டே 24 68 லட்சம், டோட்டலா 22 கோடியே 51 லட்சம் இது வரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 2 கோடி பட்ஜெட். பார்டர் 2 நேற்று பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. அப்புறம் டே 1ஓட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதிகமாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டர் 2 நேற்று 2வது நாள் இந்தியாவில் 43 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 48 கோடியே 87 லட்சம். இந்தியாவில் மட்டும் இதுவரை 80 கோடியே 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 92 கோடியே 82 லட்சம். ஒரு சரியான கலெக்ஷன் வந்திருக்கு. 210 கோடி பட்ஜெட். கண்டிப்பா இந்த 26th முடியும் போது பெரிய கலெக்ஷனோட முடிய போகுது. பார்ப்போம் எவ்வளவு வரப்போகுதுன்னு. அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 35 லட்சம். டோட்டலா 196 கோடியே 92 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 266 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட். அப்புறம் அனகனக ஒக்கராஜு இந்த படத்தோட டே 11 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 35 லட்சம். 45 கோடியே 29 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 71 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 51 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம். 25 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 40 கோடி பட்ஜெட். இந்த படம் இந்த செகண்ட் வீக்கு ஓரளவுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சத்தா பச்சா அப்படிங்கிற படம் ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கு, அதிகமாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நேற்று 3வது நாள் கேரளால 1 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 11 லட்சம். டோட்டலா கேரளால 7 கோடியே 58 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 12 லட்சம், உலகம் முழுக்க 16 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 12.5 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சத்தா பச்சா. ஸோ பார்ப்போம் இந்த 26th முடியும் போது எவ்வளவு கலெக்ஷன் முடியுதுன்னு. அப்புறம் பேபி கேர்ள் அப்படிங்கிற மலையாள படம் நிவின் பாலி அவர்களோட படம் டே 2 கேரளால 60 லட்சம், உலகம் முழுக்க 87 லட்சம், 1 கோடியே 82 லட்சம் தான் உலகம் முழுக்க இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. இது வரையும் 14 கோடி பட்ஜெட். அப்புறம் கல்ட் அப்படிங்கிற கன்னட படம் நேற்று 2வது நாள் கர்நாடகால 61 லட்சம், உலகம் முழுக்க 63 லட்சம், 1 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 4.5 கோடி பட்ஜெட். லேண்ட் லார்ட் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் கர்நாடகால 68 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம், 1 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 2 நாள்ல 6 கோடி பட்ஜெட். அப்புறம் பராசக்தி நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டுல 27 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 54 கோடியே 52 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, 86 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 135 கோடி பட்ஜெட். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் நேற்று 10வது நாளுமே செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டுல 1 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி, டோட்டலா 23 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 30 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. 30 கோடியே கடந்திருக்கு. பார்ப்போம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுதுன்னு. அப்புறம் மாய பிம்பம் அப்படிங்கிற படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தை டே 2 3.5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 6.5 லட்சம் இந்த படம். ஸோ ரொம்ப கம்மியான ஷோஸ் தான்.
பெரிய அளவுல பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிக்கப் ஆகல. மேபி வரப்போற நாட்கள்ல பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். 2.5 கோடி பட்ஜெட். அப்புறம் ஜாக்கி அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல 3 லட்சம், உலகம் முழுக்க 4 லட்சம், டோட்டலா 10 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடியா 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மோகன்ஜி அவர்களோட திரௌபதி 2 இந்த படம் வந்து நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், 64 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 69 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 11 கோடி பட்ஜெட். அதாவது டே 1க்கும் டே 2க்கும் ஒரு நல்ல டிராப் இருக்கு. கண்டிப்பா சாட்டர்டே ஒரு பெரிய பிக்கப் இருந்திருக்கணும். அது சண்டேவும் 26th பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பா பிக்கப் ஆக வேண்டியது இருக்கு. இந்த வசூல் இந்த படத்துக்கு பத்தவே பத்தாது. அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல 24 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம், 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 46 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். டே 1க்கும் டே 2க்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்னதா ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அது வரப்போற நாட்கள்ல பெட்டரா இருக்க போதான்னு பார்ப்போம். ஸோ மங்காத்தா படத்தோட டே 2 கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதையும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஃபாலோ பண்ணி அதுலேயுமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ மங்காத்தா ரீரிலீஸ் நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து டே 2 கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 7 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 47 லட்சம் கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 91 லட்சம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலா 8 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. செம்ம கலெக்ஷனுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பெஸ்ட் ரீரிலீஸ் கலெக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த லிஸ்ட்ல இது ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்க போகுது. ஏன்னா 2 நாள்ல 8 கோடிங்கிறது பெரிய விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படையப்பா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ணிச்சு. அதே மாதிரியே வரப்போற நாட்கள்ல அதோட பெரிய சம்பவம் பண்ண போதாங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் மங்காத்தா ரீரிலீஸை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா என்னதான் இது கேடிவி, சன் டிவி, ஓடிடி அப்படின்னு இருந்தாலுமே சில படங்களை நம்மளால தியேட்டர்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட படம் தான். அதுல கொஞ்சம் கூட குறைஞ்சதே கிடையாது மங்காத்தா. ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ மங்காத்தா ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஷாருக் கான் அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படம் இன்னையோட 3 இயர்ஸ் ஆஃப் பட்டான். 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஓப்பனிங் கிடைச்சது. பெரிய அளவுல 1000 கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்ச படம். இந்த படம் தமிழ்நாட்டுல 23 கோடியே 88 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 44 கோடியே 38 லட்சம், கர்நாடகால 44 கோடியே 36 லட்சம், கேரளால 13 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 530 கோடியே 57 லட்சம், இந்தியாவில மட்டுமே இந்த படம் 656 கோடியே 44 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 396 கோடி. உலகம் முழுக்க 1052 கோடியே 44 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். 260 கோடி பட்ஜெட், 185 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆனா 560 கோடிக்கு மேல ஷேர் வந்து மிகப்பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.